வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 121 3-4 வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தேவன் நமது கால்களை தள்ளாட ஒட்டார் என்று உறுதியாக வாசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். தள்ளாடுதல் என்றால் என்ன? மலைச்சரிவுகளிலோ இடுக்கமான பாதைகளிலோ குண்டும் குழியுமான சாலைகளிலோ அல்லது கரடு முரடான பாதைகளிலோ நாம் நடந்து அல்லது பயணிக்கும்போது நம்முடைய கால்கள் தள்ளாட நேரிடலாம். தள்ளாட்டம் என்பது பாதையை பொறுத்து அமைந்துவிட முடியும். அல்லாவிடில் தள்ளாட்டம் பல வேறு காரணங்களால் வர முடியும். வயது மூப்பினால் கால்கள் தள்ளாடலாம். போதை வஸ்துக்களை, சாராயம் போன்ற பானங்களை அருந்தியிருப்பதின் மூலமாக போதை அடைந்து மனம் தெளிவற்ற நிலையிலே தள்ளாட்டம் நேரிடலாம். சரீர சுகவீனம், பலவீனம், மிகுந்த வியாதி போன்றவை மனித சரீரத்தை மிகவும் பலவீனப்படுத்தி தள்ளாட்டத்தை ஏற்படுத்தலாம். கட்டிடத்தை தாங்கும் அஸ்திபாரம் போன்றவை நமது கால்கள். கால்கள் தடுமாறினால் கால்களில் தசை பிடிப்போ, தசை பிசகியோ அல்லது எலும்பு முறிவோ ஏற்பட முடியும். ஆனால் தேவன் நமது கால்களை குறித்தும் நடையை குறித்தும் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்மை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காக்கிறவர் என்ற பதம் நம்மை பாதுகாத்து கவனத்துடன் வழிநடத்துகிற கர்த்தர் என்னும் அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அவ்வாறு பாதுகாக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை என்று ஒரு முதுமொழி நம்முடைய தமிழகத்திலே கூறப்படுவது உண்டு. நம்மை படைத்த ஆண்டவரும் இவ்வாறு தான் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று இங்கே வாசிக்கிறோம். மனிதன் விதைத்த விதைகள் எவ்வாறு முளைத்தெழும்புகின்றன என்று பார்த்தால், விளையச் செய்கிறவர் நம்முடைய தேவன், படைத்த கர்த்தர், சிருஷ்டி கர்த்தாதான் விதைகள் முளைத்தெழும்பி வளரும்படிக்கான கிருபையை கொடுக்கக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விதைகள் எவ்வாறு கிரியை செய்கின்றனவோ அதே போல விதைகள் விளையும்படிக்காய், முளைத்தெழும்படிக்காய் கிருபை அருளுகிறவர் நம்முடைய ஆண்டவரே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கால்கள் தள்ளாடும் போது, நம்முடைய வாழ்க்கை நிலையற்றதாக போகும்போது, நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையை இழந்து போகும்போது, ஸ்திரமான ஒரு ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய கால்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆழமாய் கட்டக்கூடியவராய் இருக்கிறார் என்ற உணர்வோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 34:15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலும் கூட குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றை குறித்தும் தேவனை அண்டிக் கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்திட முற்படுவோம். ஏனென்றால் தேவன் நம்மை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய கால்களை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய நடையை உறுதிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய நம்பிக்கையை ஆழமாய் அவர் மீது வைத்திட தேவன் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை, விசுவாசத்தை நாம் வைத்திருப்போமானால் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய கால்கள் தள்ளாட வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவார். அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதினாலே ஒருவேளை பிரச்சனைகள் வராது என்பது அர்த்தமல்ல. அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை காக்கிற தேவன் உறங்காமல் தூங்காமல் உங்களை பாதுகாப்பார், வழிநடத்துவார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா?
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.